பல பிரச்சனைகளுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் உலகம் முழுக்கவே திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆச்சு. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு வெளியாகும் முதல் படம் இது அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தங்களுடைய தலைவன் விஜய் அவர்களை கடைசி முறை திரையரங்குகளை பார்க்க பல ரசிகர்கள் வேலைக்கு லீவ் போட்டு விட்டு வந்திருந்தாங்க. வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருமே ஜனநாயகன் படத்தை ஒரு திருவிழா போல கொண்டாடினாங்க. டைட்டில் கார்ட்ல இருந்து என் கார்டு வரை ரசிகர்களுடைய ஆரவாரம் திரையரங்குகள்ல காண முடிஞ்சது. படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த ஒவ்வொரு ரசிகருமே ஒரு பக்கம் சந்தோஷத்துடனும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்ற சோகத்துடனுமே உணர்ச்சி பூர்வமான தருணங்களை வெளிப்படுத்தினாங்க. வேலை நாட்களாக இருந்த போதிலுமே கூட்டம் குவிய ஆரம்பிச்சது. இனிவரும் நாட்கள் விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால படத்துடைய வசூல் அதிகரிக்கும் அப்படின்னு ரசிகர்களும் பொதுமக்களுமே எதிர்பார்த்தாங்க. அதன்படியே பாத்தீங்கன்னா படத்துடைய வசூல் இரட்டிப்பாகி இருக்காம். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்கள்ல கிட்டத்தட்ட 200 கோடிகளுக்கு மேல வசூலாகி இருக்கா. இன்னும் அடுத்த 2 நாட்களுமே விடுமுறை நாட்கள் அப்படின்றதுனால படத்துடைய வசூல் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த வார முடிவுல படத்துடைய வசூல் 400ல இருந்து 500 கோடியை தொட வாய்ப்பு இருப்பதாக சினிமா வல்லுநர்களுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.